நெஞ்சிலோர் நண்டு சுதாகர் கஸ்தூரி எழுதின முக்கியமான புத்தகம். இந்த புத்தகம் ஆண்களுக்கு வரக்கூடிய, அதாவது லட்சத்தில் ஒருத்தருக்குன்னு சொல்லலாம், அல்லது ஆயிரத்தில் ஒருத்தருக்குன்னு சொல்லலாம், அப்படி ரொம்ப அபூர்வமாக ஆண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோயை பற்றின ஒரு புத்தகம். சுதாகர் கஸ்தூரி முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி, இப்படி நான் எனக்கு ஒரு நோய் வந்திருக்கு, அதாவது இப்படி ஒரு புற்றுநோய் மாதிரி எனக்கு இருக்குதுன்னு சொன்னப்போ எனக்கு பயங்கர ஷாக். எனக்கு அதுலேயும் அது ஆண்களுக்கான மார்பக புற்றுநோய்னு சொல்லும்போது என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அவர் சொல்கிற வரைக்கும் இப்படி ஒரு டீட்டெயில் இருக்கிறதே எனக்கு தெரியாது. அப்போ அவர்கிட்ட நம்ம ஒன்றும் பேச முடியல. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு ரொம்ப வருஷமாக சுதாகர் கஸ்தூரியை தெரியும், ஒரு 25 ஆண்டுகளாக தெரியும். ஓரளவு அடிக்கடி நம்ம பேசியிருக்கிறோம். அவரோட புத்தகங்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அவர் முதல்ல புத்தகம் எழுதினப்போ 6734 நினைக்கிறேன், அதை எங்களுக்கு அனுப்பி படிக்கலாம் சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு தெரியும். மரத்தடி குழுமத்திலேருந்தே அவர் எங்களுக்கு தெரியும். அவரும் ஒரு திருநெல்வேலிக்காரன்றதுனால இயல்பாகவே ஒரு நல்ல அவரோட ஒரு நட்பு இருந்தது. இப்படி அவர் சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்பப்போ பேசிக்குவேன். ரொம்ப அதிகமாக அவரை டிஸ்டர்ப் பண்ணலை. அப்பப்போ தான் கூப்பிடுவேன். கூப்பிட்டு என்ன சார் எப்படி இருக்கீங்கலாம் கேட்டுக்கிட்டப்போ ஒரு தடவை மெல்ல சொன்னேன். அவர் கிட்டத்தட்ட அதில் இந்த நோயிலேருந்து வெளியே வந்துட்டேன், முக்கியம் கிட்டத்தட்ட எல்லாமே எனக்கு ஓரளவு சரியாயிடுச்சுன்னு சொன்னப்போ, நீங்கள் இதை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும்னு சொன்னப்போ அவர் உடனே அதை சரின்னு தான் சொன்னார். அவருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. நான் சொன்ன உடனே கொஞ்சம் டைம் கொடுங்கன்ற மாதிரி சொன்னார். அப்புறம் புத்தக கண்காட்சியில் பார்க்கும்போது கேட்டேன். இல்லை நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன், கண்டிப்பாக தரேன்னாரு. அதே மாதிரி அந்த புத்தகம் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா, முதல்ல இதை பற்றி யாருக்குமே தெரியாது. அதாவது பெண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய மார்பக புற்றுநோயை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவு ஆண்களுக்கு வருங்கிறது தெரியாதுங்கிறதுனால இது ஒரு ஐ ஓப்பனர் ஆண்களுக்கு. ரெண்டாவது, இந்த புத்தகம் முழுக்க முக்கியமாக பேசக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த புற்றுநோயோட பிரச்சனை என்னென்னா, என்கிட்ட புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களும் சொன்னதும் சரி, சில மருத்துவர்களும் சொன்னதும் சரி, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறாரோ அதை விட அதிகமாக, அல்லது அதுக்கு ஈக்குவலாக பாதிக்கப்பட போகிறது உங்கள் குடும்பம். ஏன்னா இது சரியாகுமா சரியாகாதா, இவர் மீண்டு வருவாரா என்னங்கிறது தெரியாமல் தரக்கூடிய ட்ரௌமா, ஒரு வலி, அதை தரக்கூடிய ஒரு எரிச்சல் எல்லாம் தாண்டி வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதை நான் கண்கூடாக பல நண்பர்கள்ட்ட நான் இதை பார்த்துருக்கேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், என் நண்பனோட ஒரு ஃப்ரெண்டோட பையன், ஒருத்தன் சின்ன பையன் ரத்த புற்றுநோய் கிட்டத்தட்ட சர்வைவர் ஆகி அவன் திரும்பவும் இறந்தப்போ அந்த குடும்பம் எதிர்கொண்ட வேதனைகள், அந்த 2 ஆண்டு காலம் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அதோட வெளிப்பாடு தான் நான் கர்மன் ஒரு நாவல் எழுதினேன். அதனால் இதை பற்றி தெரியும். அது மட்டும் இல்லை, என்னோட நெருங்கிய நண்பரோட குடும்பத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் புற்றுநோய்க்கு பலியாகியிருக்காங்க. இதனால் பல விஷயங்கள் எனக்கு நேரடியாக தெரிஞ்சதுனால இந்த புற்றுநோயால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, தரக்கூடிய மன அழுத்தம் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அளவிட முடியாததாக இருக்கும். இப்போ நான் இன்னொரு இங்கிலீஷ் புக் ஒன்று படித்தேன், பாலியேட்டிவ் கேர் பற்றின புத்தகம். அது தமிழில் வரப்போகுது. அதை யார் கொண்டு வர்றாங்களோ அவங்க அதை பற்றின ஒரு முறையான அறிவிப்பு வரும். அந்த புத்தகம் ரொம்ப நல்ல புத்தகம். அந்த புத்தகத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் ஒரு தொடர்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 புத்தகங்களுமே நோயாளிக்கு ஈக்குவலாக அந்த குடும்பத்தையும் பார்க்குது. சுதாகர் கஸ்தூரியோட புத்தகமும் அப்படி தான். அவர் எந்த அளவுக்கு அந்த பிரச்சனையை எதிர்கொண்டார், அதே மாதிரி அவங்க குடும்பத்தினர் எப்படி அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, அவர் நண்பர்கள் எப்படி அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அல்லது விலகி போனாங்க. அப்புறம் நம்ம கூட இருக்கக்கூடிய டாபூஸ், நம்ம இதுதான் சரி, இது வந்து எல்லாருக்கும் வந்துடும், ஒட்டுவா ரொட்டி அப்படின்னு நினைக்கக்கூடிய பல கற்பிதங்கள், இதை பற்றினா ரொம்ப தெளிவாக அந்த புத்தகத்தில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதை விட ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த புத்தகம் தரக்கூடிய இத்தனை பிரச்சனைகளையும் இத்தனை நெகட்டிவிட்டியும் தாண்டி இந்த புத்தகம் தரக்கூடிய பாசிட்டிவ் திங்கிங். அதாவது ஒரு புற்றுநோயில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் 1008 பிரச்சனை, அதாவது மருந்து வாங்குறது, போகிறது, செலவு, அங்கே கால் கடுக்க நின்றுட்டு இருக்கிறது, ரிப்போர்ட் வரும்போது நெகட்டிவாக வர்றது, அப்புறம் திரும்ப போராடுறது, தனிமையில் உட்காந்து என்னடா செய்ய போகிறோன்னு அடறது, இதெல்லாம் சொல்லும்போதே இந்த புத்தகம் விதைக்கிறது ஒரு பாசிட்டிவிட்டியை. அதுதான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உங்களால் முடியும், உங்களால் ஜெயிக்க முடியும், இதை தாண்டி வர முடியும் அப்படிங்கிறது. இந்த புத்தகத்தோட ஆதாரமான கேள்வின்னு கேட்டேன்னா, ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி, அதாவது புற்றுநோயோட அடிப்படை கேள்வியே, ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா அடிப்படை கேள்வியே, எந்த ஒரு நோய்க்கும், குறிப்பாக புற்றுநோய்க்கும் எனக்கு ஏன் இப்படிங்கிற கேள்வி. அந்த கேள்வி இந்த புத்தகத்தில் முழுக்க இருக்குது. நான் சொன்ன பாலியேட்டிவ் கேர் இங்கிலீஷ் புக்லேயும் தொடர்ந்து ஒய் மீ அப்படிங்கிற கொஸ்டின் தான் மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. அந்த கேள்வியை எடுத்து வச்சுக்கிட்டு இதையெல்லாம் தாண்டி, ஏன் எனக்கு இப்படி வந்ததுன்றதை தாண்டி, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறத தாண்டி, என் குடும்பம் என்ன பண்ண போகிறதுங்கிறத தாண்டி, ஃபைனான்ஷியலாக நான் என்ன பண்ண போகிறேங்கிறதையும் தாண்டி ஜெயிக்க முடியும், தாண்டி வர முடியும், ஒரு சர்வைவராக நிற்க முடியுங்கிறது இந்த புத்தகம் ஆணித்தரமாக சொல்லியிருக்கு. அதை வந்து சுதாகர் கஸ்தூரி அத்தனை அருமையாக இதில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. சுதாகர் கஸ்தூரிக்கு கேன்சர் பற்றி முன்னாடியே ஓரளவு தெரியுன்றதுனாலையும், உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அறிவாளி அப்படிங்கிறதுனாலையும் அவர் இதை எதிர்கொண்ட விதம் இன்னும் பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. அவர் டாக்டர்ஸ்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் சரி, அவர் ஒரு ரிப்போர்ட் வரும்போது அதை பற்றின டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும் சரி, அதை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் சரி, எல்லாமே ரொம்ப தெளிவாக அந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வெறும் வலியை மட்டும் சொல்லக்கூடிய புத்தகம் அல்ல, அதை தாண்டி எப்படி நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிறத நம்பிக்கையை விதைக்கிற அந்த புத்தகம்ன்ற அடிப்படையில்
நெஞ்சிலோர் நண்டு மிக முக்கியமான புத்தகம். சுதாகர் கஸ்தூரி எழுதி சுவாசம் பதிப்பாக வெளிவந்திருக்கிறது. நன்றி.